வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். எனக்கு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. நீங்கள் ஏற்கனவே முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். முட்டை வேக வைக்கிறத கொஞ்சம் நேரம் ஆகும். நான் ஈஸியாக முட்டை எப்படி குக்கர்லேயே வேக வைக்கிறது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன், வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்தா ஸ்டஃபிங் ரெடி. அப்புறமா இந்த முட்டையில் கட் பண்ணி அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டான பஜ்ஜி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வீட்டிலேயே கூட பஜ்ஜி மாவு மிக்ஸ் எப்படி செய்யலான்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேண்டிய அளவு பஜ்ஜி மாவை கரைச்சிட்டு இந்த முட்டை ஸ்டஃபிங் அதை செய்து வச்சுருக்கலாம், அதை உள்ளே டிப் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசம். சாதாரணமாக நம்ம முட்டையை அப்படியே கடலை மாவில் டிப் பண்ணி எடுத்து போண்டா செய்வோம்.